அரேபிய குதிரைக்கு ட்ரை பண்ண, ஆனா ஆந்திரா ஆடுதான் கிடைச்சது என்பதாகவே முடிந்திருக்கிறதே அநேக முயற்சிகள். வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2க்கு ரெக்கையை கட்டி கொண்டு படப்படவென பறக்க ஆரம்பிச்சு விட்டார் தனுஷ். சௌந்தர்யா ரஜினி இயக்கும் படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் அத்தனையும் தனுஷ் தான். கதை அழகா வந்துட்டது, வசனங்கள் தாறுமாறாக நின்று விட்டது. பொருத்தமான நடிகர்கள் நடிகைகள் கிடைச்சா பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு தனுஷ். அங்குதான் திடீர்னு பள்ளம் விழுந்துருக்கு தனுஷ் மனசுல. படத்தில் வரும் ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஒன்றில் ஐஸ்வர்யா ராயை நடிக்க வைக்கலாமே என்று ஆசைப்பட்டாராம். அவர் சம்பளம் 6 கோடி மற்றும் வந்து போகிற செலவு, ஹோட்டல் பில்லு என்று கணக்கு போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் போதும் பார்த்துக்கொள்ளலாம் என்கிற திட்டத்துடன் ஐஸ்வர்யா ராய்க்கு போன் அடிச்சாராம். ஏற்கனவே இந்தியில அமிதாப்புடன் நடித்தவர். நடித்த 2 இந்தி படங்கள்ல ஒன்னு தாறுமாறு ஹிட்டு. எல்லாத்துக்கும் மேல இந்த தனுஷ் ரஜினியின் மருமகன் என்ற வகையில் இவரது போனுக்கு உடனடி ரெஸ்பான்ஸ். போன்லயே முழு கதையும் கேட்டாராம் ஐசு. கடைசி அவர் சொன்ன பதில் தான், பள்ளத்திலையும் பள்ளம், பாதாளமே அஞ்சுகிற பள்ளம். இதுல எனக்கு என்ன பெருசா வேலை இருக்கு, என் கேரக்டர் படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கணும், இதுல அவ்வளவு ஹோப் இல்ல சாரி அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் என்ன, குதிரையை வைக்கிற இடத்துல ஆடு இருக்கிறதே, அதை வைத்து சமாளிக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார் தனுஷ். அந்த ஆடுதான் காஜோல் அப்படின்னு சொன்னா இளசுகளுக்கு நிச்சயம் கோவம் வராது. அப்படியே வந்தாலும் அவர்கள் காஜோலின் 90கள் பட ரசிகர்களாக இருப்பார்கள்.